ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கே. அப்புறம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் நாமக்கல் இதில் இருக்கிற குக்கிராமங்களை சுற்றி காட்டுறது தான் இன்றைக்கி என்னோடய டாஸ்க்கு. அதனால் சும்மா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ரோடு இருக்கும். இங்கே பாருங்கள், கேரளா ஸ்டைல் வீடு, இந்த மாதிரி கிராமத்து ரோடு இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே சும்மா ஒரு விளாக் பண்ணலாம், ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறீங்களா? லைஃப் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நான் இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லலை, ஓகேங்களா? எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அடிபட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி வாழ்க்கையே வேணாண்டா, நம்ம செத்துடலாண்டா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து சாவு நம்ம வாழ்க்கை தப்பாக போனதுக்கு சாவு தான் பரிகாரம் கிடையாது. வாழ்ந்து காட்டணும் எல்லாத்துக்கு முன்னாடியும். நான் வாழ்ந்து காட்டிட்டு செத்தாதான் அது நான் பிறந்த பிறப்புக்கே உண்டான மதிப்பு அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வாழ ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா இப்போது சில பேர் இருக்கீங்க, சில பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பல பேரோட லைஃப் இது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், நமக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது வந்து இஎம்ஐ கட்டுறது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு. இங்கே பாருங்கள், ஒரு சுடுகாடு இருக்குது. சாவை பற்றி பேசுகிற சுடுகாடு கண்ணுக்கு தெரியுது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃபு, ஓகேங்களா? இஎம்ஐ கட்டுறோம், கமிட்மெண்ட் இருக்குது, சாப்பிட்றோம், ஹோட்டலில் போய் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றோம், ஜாலியாக இருக்கும். இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் தாண்டி நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு வேலை இல்லாமல் போகுது, நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்ததுன்னா தான் வராது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் ஐயோ இந்த நிலமை மட்டும் வரக்கூடாதுன்னு எனக்கு உண்மையிலே அந்த இப்போ இறைவன் அப்படின்னு ஒரு தெரிந்தானா அவன்கிட்ட கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காதுன்ட்டு. யாருக்கும் வரக்கூடாது, எந்த மக்களுக்கும் யாருக்குமே வந்து வேலை அப்படிங்கிறது அவங்க செஞ்சிட்டு இருக்க வேலை மட்டும் இழக்கவே கூடாது அவங்க அப்படிங்கிறத, எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு அந்த வேலை இழப்பு மட்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக காடுகிட்ட நான் வந்து எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம், அது மரணத்தை விட, அதாவது மரணம் வந்து ஒரு வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளும். அது மரணம் வர வர ஒவ்வொரு முறையும் கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் நீங்கள் நான் சொன்னதை தயவுசெய்து விளையாட்டாக எடுத்துக்காமல் சேவிங்ஸு, அதாவது உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது, பராமரிக்கிறது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நானும் எல்லாத்து மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு சோம்பலாக இருந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு எழுந்திரிச்சு தூங்கிக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல அங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள், அந்த வேப்ப மரத்து வியூவை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு அதை நான் டெய்லி நான் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. இங்கே பாருங்கள், ஃபேக்ட்ரி இது, ஆக்சுவலாக ஒரு செகோ ஃபேக்ட்ரி இது. வீடியோஸ் பார்க்குறீங்க, யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம். அந்த ஒரு வாட்டி நீங்கள் தொட்டிங்கனாலே எங்களுக்கு உண்டான அந்த ஒரு இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மரியாதை தானே. சரி, நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளை பார்க்குறாங்க நம்ம வீடியோனால. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு ஃபேக்டரி, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே அந்த சூரிய ஒளிக்கு அதுக்கும் இங்கே இருக்கிற அந்த புல்லெல்லாம் அப்படியே மின்னுது. அந்த வேப்ப மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னுது, தக 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 தகன்னு, எம்ஜிஆர் மாதிரி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு திருவிழா நாள்னு கூட இதை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய மறைவான நாள் இன்றைக்கி, ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு அவர் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக இன்ன வரைக்கும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் எப்போவுமே எல்லாத்துடைய ஃபேமிலியில் தான் ஒருத்தன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவரால் வந்து அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டராகவே மாற முடிஞ்சுது. ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் போய் சேர்ந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் நினைவு நாள், ஓகேங்களா? எல்லாம் வல்ல இறைவன் அவரை நல்லபடியாக ஒரு ஆன்மாவை சாந்தி அடைய வச்சுருப்பார் இந்த ஒரு வருஷத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃபு, ஓகேங்களா? இப்போ நீங்களும் நானும் மரணிக்க நேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது இதை இப்படி பெருசாக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க அந்த வருஷம் ஆனால் ஞாபகம் வச்சுக்குவாங்க, பிடிப்பாங்க.
செம்ம ஜிலேபி ஃபிகர் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருக்குமே 2 கை 2 கால் 1 வாய் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குமே எல்லா திறமையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் அவர் வாய்ப்பு கிடைச்சது, அவர் ஒரு லெஜெண்டரி ஆக்டராக ஆனார். அந்த வாய்ப்புக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ இழந்திருப்பார் அப்படிங்கிறது எல்லாமே அந்த கஷ்டம் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்து அதை தக்க வச்சுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம்னா நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஓகேங்களா, அதாவது இன்றைக்கி என்ன 27 டேட்டு. இந்த 27 டேட் இன்றைக்கி நம்ம கரண்ட்டு தமிழ்நாடு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய பொலிட்டிக்கல் தான். இன்றைக்கி நம்ம எதை ஓப்பன் பண்ணாலும் பொலிட்டிக்கல் டாக்கே தான். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு நடந்த அநீதி உண்மையிலேயே அது யாராக இருந்தாலும் அது ஏற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து அதை பண்ணினா அவனுக்கு உண்டான அந்த தண்டனை பனிஷ்மெண்ட்டு இது கண்டிப்பாக அவனுக்கு போலீஸ் சைடில் இருந்தோ இல்லை கோர்ட்டில் இருந்தோ அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஆனால் அது வரைக்கும் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது போலீஸ் இருக்காங்க, கோர்ட் இருக்குது, அவங்க பார்த்துவாங்க. பட் ஆனால் இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு அரசியல் பண்ணுறங்கிற பேரில். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மனசு வலிக்குது. சரி, நம்ம மக்களை இப்படியெல்லாம் இந்த பிரச்சனைக்கு போலீஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, அப்படி இருந்தும் இதை பெரிய அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் மனசு வலிக்குது. ஏன்னா இதனால் எவ்வளோ பேர் வந்து என்னென்ன மைண்ட் செட்டுக்கு மாறுவாங்க தெரியுங்களா? இது ஒரு பெரிய, அதாவது இது ஒரு சாதாரண நியூஸாக இருந்திருந்தால் இதை எப்பயுமே ரெகுலராக நியூஸ் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட அந்த நியூஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பெரிய ஒரு பூமாக ஆக்குனதுனால பட்டி தொட்டி வரைக்கும் ஒரு நியூஸ்னால் என்னான்னு தெரியாத வரைக்கும் இந்த நியூஸ் இன்றைக்கி போய் சேருதுன்னா அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படின்னுங்கும் பொழுது இதனால் நிறைய குற்றவாளிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா இந்த நியூஸ் வரும். இந்த நியூஸ் வந்து யாராவது ஒருத்தர், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்களில் யாராவது ஒரு இளைஞரை பாதிச்சதுன்னா கூட, ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த நியூஸு இன்னும் எத்தனை நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். மிஞ்சி போனால் இன்றைக்கி ஒரு நாளாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு நியூ இயர் வர வரைக்கும் கூட வைங்க. நியூ இயருங்கிற அப்படின்னு அந்த ஒரு நாள் வந்துருச்சுன்னா இந்த நியூஸை எல்லாருமே மறந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைக்கு போனால். பட் அந்த 6 கோடி பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் தாக்கம் ஏற்பட்ட அந்த ஒருத்தர் 2 பேர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது எவ்வளோ நியூஸ் எப்படி மாறினாலும் அது அவன் மைண்டுக்குள்ளேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அவனை வந்து இதனால் அவன் ஒரு குற்றவாளியாக நாளைக்கு சமுதாயத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் ஒருத்தனை தாக்கம் ஏற்படுத்திடுச்சுன்னா அவன் அதிலிருந்து அவன் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இதை நான் அனுபவித்து சொல்கிறேன். எப்படி அனுபவித்து சொல்கிறேன்னா, நான் வந்து காஸ்ட் அவே அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது, அந்த படம் பார்த்தேன் நான். அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் என்னை எந்த அளவுக்கு ஏற்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு அகோரியாக போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்படுத்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அந்த தனிமையாக அவன் ஆனால் நான் அப்போது அன்றைக்கி இருந்த ஏஜில் அந்த படத்தை புரிஞ்சிக்காமல் பார்த்துட்டுனா என்னன்னு தெரியல, மறுபடியும் அந்த படத்தை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் அந்த படம் என்னதான் இருந்தாலும் அந்த படம் மாதிரி ஒரு லைஃப் ஒரு தனித்தீவில் நம்ம வாழணும் அதை நோக்கியே தான் ஃப்ரெண்ட்ஸ் என் பயணம் போய் நான் இவ்வளோவும் இழந்துட்டு நிற்கிறேன். ஆனால் வந்து மறுபடியும் அந்த படத்தை நான் ரீசெண்டாக பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக பார்த்ததில் நான் மறுபடியும் பார்க்கும் பொழுது இன்றைக்கி நான் அந்த தனிமையாக நம்ம வாழும் அப்படின்னு நான் பட்ட கஷ்டத்தில் என்னால் எதையுமே நடத்த முடியாது. மறுபடியும் வந்து இப்போ அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ மறுபடியும் இந்த ஏஜில் அதை பார்க்கும் பொழுது இப்போ என்னோடய மெச்சூரிட்டி லெவலுக்கு அந்த படம் நல்லா புரிஞ்சிக்கிறேன். ஐயோ இதுதான் படம், ஓகேங்களா? அதுக்கு காரணம், மிகப்பெரிய ஒரு காரணம் என்னை அது வந்து பாராட்டணுன்னா விஜய் சேதுபதி அண்ணாவை தான் பாராட்டணும். ஏன்னா வந்து அவரு தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், காஸ்டவேன்னு ஒரு படம் இருக்குது. அதாவது அந்த படத்தில் வந்து அவர் என்னம்மா நடிச்சிருக்காரு, அவர் நடிப்பை பாருங்கள், நடிப்பை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அவர் நடித்து தான் இருக்கார். நம்ம என்ன நினச்சிட்டோம், இப்படி ஒருத்தன் வாழ்ந்துருக்கான்னு நினச்சி நம்ம மைண்ட் செட்டில் படத்தை பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஆனால் பட்டு அவர் வாழல அந்த ஆக்டரு, அவர் அந்த படத்தில் சும்மா நடிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். அதுவும் ஒரு செட்டு தான், அதுவும் ஒரு கேமரா தான் அப்படிங்கிறத நான் உணராமல் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த ஒரு பேட்டியில் ஒரு வாட்டி அதை பார்த்ததுக்கப்புறமே தான் மறுபடியும் எனக்கு வந்து தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே ஒரு சின்ன மெசேஜ் ஆகும். நேராக ஒரு சின்ன மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருமாள் மலை தான். ஆக்சுவலாக அதுக்கு போகிறதுக்கு வண்டி கிடையாது, ஆனால் நடந்து போகலாம். நான் உங்களுக்கு பிளான் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலையில் போயிட்டு ஒரு நாள் நம்ம விளாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போய் விளாக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இப்போ ரோடு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே ஒரு
இங்கே ஒரு குளம் மாதிரி குட்டை மாதிரி ஒன்று இருக்குது. அது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் சொல்கிறேன் நான். அந்தளவுக்கு என்னை பாதிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அந்த படத்தை பார்த்து மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு அந்த நெருப்பு அவர் ஃபஸ்ட்டு அந்த நெருப்பு பார்த்துக்கும்போது அவர் ஆச்சரியமாக பார்ப்பார். அது ஒரு நடிப்பு அவ்வளோதான். அந்த மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம வாழ்க்கையில் முட்டாள்தனம் பண்ணிட்டோமே, மறுபடியும் நான் வந்து எனக்கு இன்கம் சோர்ஸை உருவாக்கிக்கிட்டு மறுபடியும் சர்வைவல் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளீஸ் யாரும் அந்த தப்பை செஞ்சிடாது. எங்கே என்ன நடந்தாலும் ஜஸ்ட் அது ஒரு நிகழ்வு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் அதில் வேறு எதையுமே யோசிக்காதீங்க. அது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். அதை அப்படியே கடந்து போக தான் பார்க்கணும். எல்லாமே கடந்து போக பழகிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எது நமக்கே ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கூட அதை நம்ம கடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். அதை நினச்சிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கடந்து போகிறது தானே ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. ஆக்சுவலாக நான் சொன்னது இந்த குட்டை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய புல் இது மாதிரிலாம் முளைச்சி ஒரு மாதிரி இருக்கும் இந்த குட்டை. ஓ மை காட், இதுலேயே தண்ணி இருக்கு. ஆனால் இது தண்ணி இருக்காது எப்போவுமே. இதுலேயே கொஞ்சம் உள்ளார தண்ணி இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒரு குட்டை இருக்கும். அது அங்கே ஒரு மலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த மலையில் தான் முருகன் கோயில் இருக்குது. அதுக்கும் ஒரு நாளைக்கு போய் விளாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வாட்டி இந்த இடத்துல புதர் மாதிரி தெரியுதுங்களா மரம், இதெல்லாம் ஒரு வாட்டி எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு வண்டியில் இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தேன். சரி ஓகே, இங்கே தான் தண்ணி இருக்குல்ல ஆப்போசிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு சூட்கேஸ் ஒன்று இருந்துச்சு. உண்மையில அந்த சூட்கேஸை பார்த்த உடனே இங்கே பாருங்க, இந்த குட்டை இன்னும் சூப்பராக இருக்கு. அந்த சூட்கேஸை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. அதாவது பொதுவாக என்ன நினைப்போம், ஒரு சூட்கேஸ் அந்த இடத்துல கடந்த ஏதாவது பணம் நகை இருக்கான்னு ஆசை வரும். ஆனால் பட் எனக்கு உண்மையிலே அந்த சூட்கேஸை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு மாதிரி யாரையோ வெட்டி அதுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் அந்த சூட்கேஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு என்ன பண்ணுறதுன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டே நான் போய் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கிடந்துச்சு. அப்பாடான்னு சொல்லி அதில் ஒரு ஹேப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எதுவுமே அந்த இடத்துல இல்லை அப்படின்னா, அப்படி ஏதாவது இருந்து நான் போய் அதை இன்ஃபார்ம் பண்ணி பிடிச்சி அது தலைவலி தானே ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் நடக்காத வரைக்கும் சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் ஃபுல்லாக காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்கே பாருங்க ஒரு மயில் அழகாக நிற்கிது, தெரியுதானே தெரியல. அந்த உள்ளார ஒரு குட்டை தெரியுதுங்களா? இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஆஹா, இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த குட்டையோட விஸ்வரூபம் எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இருக்காதுன்னு. காஞ்சி போயினா மழை வேறு எவ்வளோ பேஞ்சிருக்கு, என்னான்னு எனக்கும் ஒன்றும் புரியலையே. சரி வாங்க அப்படியே ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே கருக்குன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயமா, ஏன்னா யாருமே இல்லை, ஃபுல்லாலாம் காடு. அப்படியே அமைதியாக நிசப்தமாக இருக்குங்களா. நான் மட்டும் பேசிட்டு வரேன், எனக்கு அப்படியே கொஞ்சம் திகிலாக இருக்குது. அப்பா நினச்சிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அமைதியாகிட்டுங்க பாருங்க. சூப்பர் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதானே இவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி இல்லைன்னா கஷ்டம் தானே. தண்ணி இருக்குது, துணியெல்லாம் துவைப்பாங்களாட்ட இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இங்கே ஒரு அட்டகாசமான காட்சியை காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் நாமக்கல் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? வேறு சுற்றியும் காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அமைதியாக இருக்குது. சன்னு, இந்த சன் இருக்கிற டைரெக்ஷன் வச்சு, சன் இருக்கிற பிரைட்னஸ் வச்சு இப்போ என்ன டைம் இருக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு புது விதமான ஒரு ரூட்டில்
புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.